ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பாத்ரூம் க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். உப்பு தண்ணி யூஸ் பண்ணுற வீட்டில் அதிகமாகவே இந்த டாய்லெட் பேசன் மேலையெல்லாம் உப்புக்கரை படிஞ்சிருக்குங்க. அதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸ் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்ன டிப்ஸுங்கிறது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எப்போவுமே உள்பக்கம் கூட க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஹார்பிக் யூஸ் பண்ணாலே நமக்கு மேக்ஸிமம் க்ளீன் ஆயிரும். அது லைட்டாக கரை இருக்கும்போது ரொம்ப உப்பு கரை படிஞ்சிருந்துச்சுன்னா மட்டும் அதில் சோடா உப்பெல்லாம் போடணுங்க. அந்த வீடியோ நான் தனியாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணி பாருங்கள். இப்போ உள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹார்பிக் ஊற்றி விட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் சும்மா நார்மலாக தேய்ச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாக க்ளீன் ஆயிருங்க. ரொம்ப கரை படிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம மற்றதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மேல் பக்கம் இருக்குது இல்லைங்களா, அந்த மூடி இந்த இடத்துல எல்லாம் நிறைய உப்பு தண்ணி பட்டு கரை அதிகமாகவே பிடிச்சிருக்குங்க. ரொம்ப அழுக்காகவும் இருக்குங்க. ஏன்னா சோப்பு தண்ணி அதிகமாக படுறதுனால கொஞ்சம் அந்த வெள்ளை வெள்ளையாக மஞ்சளெல்லாம் நிறைய கரை பிடிச்சிருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா ஒரே டைம்லேயே ஈஸியாக க்ளீன் ஆயிடுச்சுங்க. ஆனால் வெளிப்பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே அழுக்காக இருக்குது. அதை நான் க்ளீன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு வேஸ்ட்டு பொருள் தாங்க யூஸ் பண்ணுறேன். நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சமாவது அந்த பேப்பரில் மிச்சம் இருக்கும். அந்த மிச்சம் இருக்கிற ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கவரில் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டோட்டலாக எல்லாமே போட மாட்டீங்க. அதுவும் ஜென்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சமாவது மிச்சம் வச்சுருப்பாங்க. அந்த ஷாம்பு எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம க்ளீனிங் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஷாம்பு கொஞ்சமாக போட்டுட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டு சோடா உப்பு 1 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கிங்க. சோடா உப்பு சேர்த்ததுனால உங்களுக்கு அந்த உப்பு கரை ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. உப்பு தண்ணி யூஸ் பண்ணாத வீடாக இருந்தால் நீங்கள் வெறும் ஷாம்பு மட்டும் போட்டு கூட நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். உப்பு தண்ணியாக இருந்தால் கண்டிப்பாக கரை பிடிச்சிருக்குங்க. அது கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்குங்க. ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் ஆகுங்க. அதனால இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சே நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிருங்க. அப்போ உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க. எப்போவுமே இந்த மாதிரி பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கை வலிக்க அழுத்தம் கொடுத்தாங்க தேய்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி டாய்லெட் பேசன் பைப்பெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு கீழே ஃப்ளோர் க்ளீன் பண்ணிக்கலாங்க. இன்னொரு நாள் வால் டைல்ஸ் க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா தாங்க கை வலி இல்லாமல் இருக்கும். இப்போ நான் மேல் பக்கம் ஃபுல்லாக தேய்ச்சிட்டேன். அடுத்தது இதே போலவே கொஞ்சம் ஷாம்பு சோடா உப்பு போட்டுட்டு அந்த ஃபுல்லாகவே தேய்ச்சிக்கிறேங்க. அந்த மேலே தண்ணி விழுகிற இடம், இந்த கீழ் பக்கம் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். மிச்சமான ஷாம்பு எந்த ஷாம்பு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க. இல்லை பாக்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா கூட அதில் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷாம்பு எடுக்க முடியாமல் இருக்கும். அதில் தண்ணி ஊற்றி கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி க்ளீனிங்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. நல்லாவே ரிசல்ட் இருக்குங்க. எந்த ஒரு ஷாம்பாக இருந்தாலும் சரிங்க, ஷாம்பு சோடா உப்பு கொஞ்சம் கலந்துட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சிக்குங்க. லைட்டாக தேய்க்கக்கூடாது, நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கரை எல்லாமே ஈஸியாக போகும். எவ்வளோ கரை இருந்தாலுமே பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க. நல்லா அந்த ஷாம்பு மணமாக இருக்கும் பாத்ரூம் ஃபுல்லாகவே. இப்போ நான் ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சிட்டேன். உங்களுக்கு நான் தண்ணி ஊற்றி காமிக்கிற பாருங்கள். நல்லா புதுசு மாதிரி பளிச்சுன்னு சுத்தமாயிருச்சு. உப்பு தண்ணி யூஸ் பண்ணுறீங்க வீட்டில் இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பளிச்சுன்னு சுத்தமாகும். சைடில் எல்லா பக்கமே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிடுங்க. ஃபுல்லாகவே தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிட்டேங்க. அவ்வளோ கரை இருந்துச்சுங்க. உப்பு தண்ணி பட்டு சோப்பு தண்ணி பட்டு இப்போ அப்படியே பளிச்சுன்னு சுத்தமாயிருச்சு. நீங்களும் இதே மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.